வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் டெப்த் எப்படி இருக்க போது, மார்க்கெட் டெப்த்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கிறதா நமக்கு என்ன யூசேஜ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் டைம்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு லேக்ல நீங்க வந்துட்டு கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும், ஒரு எண்டிங் பாயிண்ட் தெரியணும். அப்போதான் நீங்க வந்து உங்களோட டார்கெட் நோக்கி உங்களால போக முடியும். சரிங்களா? அப்ப நீங்க போட்ல ஏறி உட்காருறீங்க. எந்த இடம் மிட் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் நெருங்கிட்டீங்க. ஆனா எண்ட் பாயிண்ட் போறதுக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஒரே தண்ணியா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த மார்க்கெட்டும். நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி வரீங்கலாம் மேட்டர் இல்ல. சரிங்களா? ஆனா வந்துட்டீங்க. ஆனா அது எங்க முடிக்கணும், எப்ப வெளில போகணுங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நிறைய பேருக்கு வந்து ட்ரேடிங்குள்ள வந்துடுறாங்க, ஆசைப்படுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜே இல்லை. சரிங்களா? மார்க்கெட் நம்மள என்ன, சரி இதுல எத்தனை கேட்டகரி இருக்கு. சரிங்களா? நிறைய பேர்கிட்ட ஒரு சர்வே மாதிரி நான் வந்து ஒரு பேசிக்கா சும்மா எடுத்து பார்த்தேன், நம்ம ரிலேட்டடா இருக்கிற பசங்கள்ட்ட. ஸோ அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன என்னத்துல நீங்க ட்ரேட் பண்றீங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றேன். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மூலம் எதுல பண்ணி பண்ற, அதுதானே ப்ரோ என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிறான். ஸோ என்எஸ்சி வேற, பிஎஸ்சி வேற, பிளஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது வேற ஒரு ஒரு ஏரியாவில் உள்ளது. சரிங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது, என்எஸ்சிங்கிறது நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது பாம்பே எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்ம அதாவது இந்த லேக் கான்செப்ட் தான். நம்ம ஏறி போட்ல உட்காரோம், மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறோம். ஆனா எந்த பாயிண்ட் டு எந்த பாயிண்ட் போகணுங்கிறதே நிறைய பேருக்கு அந்த இடத்துல தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுல கிளாரிஃபை இருக்கணும். அப்ப நான் இதுல ஏறி உட்காந்துட்டேன், நான் இந்த இடத்துக்கு போக போறேன், இந்த இடத்துல போனா இந்த ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ல இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஏரியாவும் அந்த வழியும் கான்செப்டும் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப நம்ம இந்த மார்க்கெட்ல இத்தனை வகையான மார்க்கெட் இருக்கு, இத்தனை வகையான ட்ரேடிங் நம்ம பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடேனா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, டெலிவரினா என்னன்னு சொல்லி எல்லா கான்செப்டும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் என்ன பண்றேன், ஒருத்தர் போய் கேட்கறேன், நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்றீங்களா பிரதர், நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்துட்டு இன்கேஸ் வந்து நீங்க வந்துட்டு லாபம் பாக்குறீங்க, நஷ்டம் பாக்குறப்ப என்ன பண்ணீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குவேன் எனக்கு தெரியல. சரிங்களா? நான் பிட்காயின் வாங்குவேன், பிட்காயின்ல வந்துட்டு நான் லாங் டைம் வரை ஹோல்ட் பண்ணுவேன். ரைட், ஓகே, நீ பிட்காயின்ல பண்ணுவேன், ஓகேவா? யூரோ யூஎஸ்டில பண்ணுவேன், நான் இதுல பண்ணுவேன், மற்ற ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல நான் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து 1000 ரூபாய் கேபிட்டல் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இது நான் பெரிய கான்செப்ட். ஸோ அதாவது என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபாரெக்ஸ், அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடுன்னு சொல்லிடும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லாம ஃபாரெக்ஸ் ட்ரேடுன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிடும். ஃபாரெக்ஸ் ட்ரேடுக்கும் நம்ம ஊர் மார்க்கெட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? நம்ம ஏரியா ஆஃப் மார்க்கெட், நம்ம அதாவது என்எஸ்சி பிஎஸ்சிங்கிற நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல நீங்க 1000 ரூபாய் இருந்தா கூட உங்களால ட்ரேட் பண்ணிட முடியும். சரிங்களா? 1000 ரூபாய்ங்கள உங்கள்ட்ட ஒரு 50 ரூபா இருந்தா கூட உங்களோட ஸ்டாக்கை வாங்கி அதை லாங் டைம் வரையும் ஹோல்ட் பண்ணி அது மூலியமா ஒரு 500 ரூபா வச்சு ஒரு மல்டியா நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனா நம்மளால ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியும். நான் எதுவும் வந்து இந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட்லாம் சொல்ல வரல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல சம்பாதிக்க முடியும். ஆனா கேபிட்டலை பொறுத்து தான் மாறும் எல்லாமே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த வழிக்கு போகணும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண போறீங்கன்னு தெரியும். உங்கள்ட்ட எவ்வளவு கேபிட்டல் வேணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வேணும். அப்பதான் நீங்க எந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ண போறீங்கன்னு உங்க கையில இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பண்ண போற அந்த சார்ட் அனாலிசிஸ் சரி, நம்ம பண்ண போற அந்த சார்ட் ஃப்ளோவிங்கும் சரி, நம்ம எதெல்லாம் பண்ண என்னென்ன இந்த சேனல் நீங்க கத்துக்க போறீங்களோ இந்த மெத்தடை தூக்கிட்டு போய் நீங்க எதுல வேணா போட்டு இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க இன்புட் பண்ணி பாக்குறப்ப எங்க நீங்க போய் எந்த மார்க்கெட்ல பண்ணாலும் சார்ட் ஒண்ணுதான், சார்ட்டை ஒர்க் அவுட் பண்றது ஒண்ணுதான், அதை அனலைஸ் பண்றது ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா கான்செப்ட் தான் வேற. என்ன கான்செப்ட் வேற அப்படின்னா மணி கான்செப்ட் தான் வேற. அது போக போக ஒன் பை ஒன்னா என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். சரி கைஸ், வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போறோம், உங்களுக்கு புரியலங்கிறத வந்துட்டு ஒரு 1000 வாட்டில 10,000 வாட்டி கூட கேளுங்க, நான் சொல்ல ரெடி. சரிங்களா? கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொட்டு ஜாயின் பண்ணி எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஏதாவது டவுட்னா அதுல கிளாரிஃபை பண்ணலாம். சரி, உங்களுக்கு புரியுற வரையும் அந்த டாபிக் விட்டு போக மாட்டேன். இன்கேஸ் உனக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல, எனக்கு நார்மலா கிளாரிஃபை பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு வந்து மெயில் ஐடியில கூட கான்செப்ட் புரியலன்னா கேட்கலாம். சரிங்களா? மெயில் ஐடி நான் கீழே அட்டாச் பண்ணி கொடுக்குற லிங்க். ஸோ உங்களுக்கு அதுல புரியலன்னா கூட நீங்க அதை என்கிட்ட கிளாரிஃபை பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம கான்செப்ட்ல போயிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பேஸ். சரிங்களா? அதாவது மார்க்கெட்னா என்ன ஏதுங்கிறத வந்து நான் டீடைல்டா நான் ஒரு கான்செப்ட்ல உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப இதுல என்னென்ன கேட்டகரி இருக்குங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, கேட்டகரினா என்ன?
அதாவது 6 டைப்ல வந்து மார்க்கெட் வந்து டிவிடெண்ட் படி பிரிச்சு அவங்க வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்ட் வந்து செகண்டரி மார்க்கெட், மூணாவது ஓடிசின்னு சொல்லுவாங்க, நாலாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட், அஞ்சாவது வந்து இமர்ஜிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஆறாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏழாவது சரிங்களா? நான் ஏன் அந்த வந்து 6 கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஏழாவதுன்னு ஒன்று சொல்றேன்னா, அந்த மார்ஜின் மார்க்கெட் நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? ஆனா விர்ச்சுவல் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸ், அதாவது விர்ச்சுவல் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸ்னா ஒன்றும் கிடையாது கைஸ். அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரப்போ அதோட டீட்டெயிலிங் கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் இப்போ இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு வருஷம் ஒரு வாட்டி நான் டைம் தரேன், 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்துங்க. சரிங்களா? மனசுல வச்சுங்க. இதுல வந்துட்டு எல்லா கான்செப்டையும் நம்ம என்னன்னு கத்துக்க போறது இல்ல. நம்ம கான்செப்ட் என்ன, இந்தியன் மார்க்கெட். நம்ம என்ன ட்ரேட் பண்ண போறோம், என்எஸ்சி பிஎஸ்சி. நம்ம சேனல் என்னத்தை பத்தி சொல்ல போறோம், என்எஸ்சி பிஎஸ்சி பத்தி சொல்ல போறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பத்தி நம்ம எப்போ சொல்லுவோம், ஃபியூச்சர்ல சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க கிளாரிஃபையா இருந்தாதான் நீங்க அதுல நல்ல கிளாரிஃபையா வெளில வரலாம். சரிங்களா? இப்போ 1 by 1 போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னா என்ன, ஐபிஓ பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி சொல்லணும்னா டீட்டெயிலா சொல்றப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சுங்க. பிரைமரி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓங்கிறது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். சரிங்களா? செகண்டரி மார்க்கெட்னா என்னதை சொல்லுவாங்க, குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்னா என்ன? ஸோ குளோபல் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு, யூஎஸ்ஏ, யூரோப்பியன், ஏஷியா. நான் ஏன் இந்தியா போட்டு இந்தியாவை சேர்க்கல அப்படின்னா, ஏஷியாவில் தான் இந்தியாவும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்தியாவை வந்துட்டு நம்ம அதில் சேர்க்க மாட்டோம். சரிங்களா? ஏஷியாக்குள்ளே தான் அது வருது. ஆனால் இருந்தாலும் வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு புரியணுங்கிறதுனால இந்தியாவை நான் அதில் சேர்த்து வச்சிருக்கேன். இந்தியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்எஸ்சி பிஎஸ்சி, இல்லை வேற என்னது கமோடிட்டிஸில் வந்து கோல்டு சில்வரு என்னென்ன இருக்கோ அதில் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் ஓவர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, பிரைமரி மார்க்கெட்னா என்ன, அதில் வந்து ஐபிஓன்னு இருக்கு, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து செகண்டரி மார்க்கெட்னா என்ன, குளோபல் மார்க்கெட்டு, நியூயார்க்கு, யூஎஸ்ஏ, யூரோப்பியன், ஏஷியா, இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவர் த கவுண்டர், ஓடிசின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இருக்கிறது இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் கேப்பபிள் கம்பெனி இருக்கு. அதாவது ஸ்மால் கேப்பபிள் கம்பெனி நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன கால் சென்டர் கம்பெனி இருக்கு. சரிங்களா? அந்த கால் சென்டர் கம்பெனிக்கு ஒரு பேர் நம்மளா ரேண்டமா வைப்போம். அந்த கால் சென்டரோட கம்பெனியோட பேர் சுமதி கால் சென்டர், சுமதி ஐடின்னு வச்சுப்போம். சரிங்களா? அந்த கம்பெனியோட அதுவும் க்ரோயிங் பண்ணுது. அதுவும் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஆனால் இருந்தாலும் வந்து அது நெஃப்டி 50க்குள்ள வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ ஏன் வராது? ஸோ அதுக்குன்னு ஒரு செக்டார் வச்சு அது அந்த செக்டார்ல வந்துடும். சரிங்களா? அந்த செக்டாரோட பேர் தான் இந்த ஓவர் கவுண்டர் ஓடிசின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கம்பெனிஸ் அண்ட் இன்வால்வ்ஸ் லோ லிக்விடிட்டி. சரிங்களா? அதாவது கம்மியான சதவீதத்தை ப்ரொடியூஸ் பண்ற அந்த மார்க்கெட்டு அது வந்து நிஃப்டி 50க்குள்ள வராது. ஸோ அதுக்குன்னு ஒரு செக்டார் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு பாலிசிஸ் வச்சு அது வந்து அந்த செக்டார்ஸ்குள்ள வந்துடும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஓடிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கல்ல. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றப்ப உங்களுக்கு அப்போ யூசேஜ் இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன பண்ணுவீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மூலம் என்னென்ன பண்ணுவீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து பிட்காயின் சொல்லலாம், யூரோ யூஎஸ்டி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஒரு வெளிநாட்டு பணத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றது. இது இப்போ துபாயில வந்து தினார்ஸ்ன்னு சொல்றாங்களா, அதுமாரி அந்த ஒரு பணத்தோட எமிரேட்ஸ்ல வந்து அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, நம்ம டாலரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூரோப்பியன் டாலர் அவங்களோட யூரோ கரன்சிஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு கரன்சியோட மதிப்பு இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறப்ப நமக்கு இந்த யூசேஜ்லாம் இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நாலேஜாக வச்சுக்கலாம் மனசில். சரிங்களா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து டோ ஜோன்ஸோட, அதாவது யூஎஸ்ஏ மார்க்கெட் இருக்குல்ல, அவங்களோட மார்க்கெட் வந்து ஒரு 600லேருந்து 700 பாயிண்ட் கீழே கிராஷ் ஆனிச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து அதோட இம்பாக்ட் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 100லேருந்து 200 பாயிண்ட் இம்பாக்ட் கொடுத்துச்சு. சரிங்களா? அதையா நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா மார்க்கெட்டும் இம்பாக்ட் கொடுக்கும். ஆனால் நம்ம அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கான்செப்ட் தான், நியூஸ் மாதிரி காதில் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் இவங்க ஊரில் எலெக்ஷன் நடக்குது, இவங்க ஊரில் இது நடக்குது, இவங்க ஊரில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு, ஜிஎஸ்டி அதிகமாகிட்டாங்க, ஸோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு கேட்டகரியால ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனையை நீங்க நியூஸ் மூலியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம மார்க்கெட்ல அதுக்கான மூவ் கொடுக்குறப்ப நீங்க இதான் வாய்ப்புன்னு நீங்க என்ட்ரி கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ போக போக அந்த என்ட்ரி எப்படி, எதுல பண்றது, எதுல எடுக்கிறது, ட்ரேடிங் எடுக்கிறது, பை என்ன, சேல் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோல 1 by 1 பார்க்கலாம்.
அடுத்து மார்ஜிங் மார்க்கெட். மார்க்கெட் எமர்ஜிங் பாயிண்ட்னா என்ன சொல்லலாம்? எமர்ஜிங் மார்க்கெட்னா என்ன சொல்லலாம்? ஸோ மெர்ஜிங் மார்க்கெட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம .com சொல்லுவாங்கல்ல, அதாவது குறுகிய சந்தை, சரிங்களா? அந்த விஷயத்த வந்து சொல்ல வர்றது தான் மெர்ஜிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ், ETF, சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, பாண்ட்ஸுங்கிறத நீங்க எதை மீன் பண்ணி சொல்லுவீங்க? பாண்ட்ஸுங்கிறத வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஏரியா, அதாவது ஒரு ஒரு வட்டின்னு வட்டி விகிதம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மீன் பண்ணி வர்றது தான் இந்த பாண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது பஞ்சி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம ஏரியாவில் வந்து ஒரு பேங்க் இருந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேங்க் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லட்சுமி விலாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா, லட்சுமி விலாஸ். ஸோ அந்த பேங்க் வந்து இப்போ இருந்த அடையாளமே இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஷேர்ஸ் வந்து அதாவது பண்டா வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்டாக்ஸ். அதாவது நஷ்டமாக ஆக கடன் வாங்கினவங்க கேட்க அவங்களோட ஸ்டாக்ஸ், அவங்களோட ஷேர்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனியோட கலெக்ஷன் ஆஃப் இதை பண்றப்பையும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ், அதாவது என்னன்னா இது முழுமையா சொல்லணும்னா இது ஏகப்பட்ட கான்செப்ட்ல இது சுத்தி வரும், சரிங்களா? ஆனா மெயின் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுங்க, ஒரு பஞ்சி ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம ஒரே கம்பெனில இருந்து வாங்குறதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஷார்ட் ஃபார்மா ETFs சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் விர்ச்சுவல் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்னா என்ன? அதாவது நம்ம ஒரு SBIல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். SBI பேங்க்ல வந்து நம்ம ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட், மணி வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம்ல, நம்ம பேங்குக்கே போகாம ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பயன்படுத்தி ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம்ல. ஸோ அதுக்கு பேரு தான் விர்ச்சுவல் எலக்ட்ரானிக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஷார்ட் ஃபார்மா அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆப்ஸ், சரிங்களா? அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஒரு சம்பந்தப்பட்ட ஆப்புக்கு நம்மளால முடிஞ்ச விகிதத்தை கொடுக்கறது, சரிங்களா? அதாவது டாக்ஸ், GSTங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தாங்க, அடுத்து டாக்ஸுங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ 1 by 1 கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆப்புக்குள்ள வந்து அடக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க பேங்க்கு தான் போய் தான் நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும் இல்லை, உங்கள்ட்ட அந்த ஆப்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலே போதும். ஜிபேயோ, ஃபோன்பேயோ, பேடிஎம்மோ எந்த ஆப் மூலியமாவோ பே பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்க பேங்க் டு பேங்க் கூட பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பேரு தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. பிளஸ் இதுல வேற என்னென்ன கேட்டகரி வரலாம்னா, நம்ம ட்ரேடிங் பண்றோம்ல, அந்த ட்ரேடிங் பண்ற ஆப் எப்படி எதுல வருது? அது ஏஞ்சல் ஒன். வெப்சைட்லயும் பண்ணிக்கலாம், ஆப்லயும் பண்ணிக்கலாம். ஜீரோதா கைட், ஜீரோதா என்ன பண்ணலாம், வெப்சைட்லயும் பண்ணிக்கலாம், ஆப்லயும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புரோக்கரேஜோட ஃபினான்ஷியல் இதை டீடைலிங்கை வந்துட்டு ஒரு ஆப்பில் கொண்டு வராங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸ், சரிங்களா? இதுல நான் சொன்ன அந்த 7 டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் வேணா வேற, அதாவது இதை போய் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வேற கான்செப்ட் வரலாம். ஆனா நான் சொன்னதுதான் மேக்சிமமான மினிமைஸான வேர்டு. கான்செப்டை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே மர்கப் பண்ணி இதுதான் அதுதான் படிச்சுக்கிறதோட இதோட கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா போதும், சரிங்களா? அதை போட்டு இதுக்கு அதுதான் வார்த்தையா, இதுக்கு இதான் வார்த்தையா, கூகுள போய் சர்ச் பண்ணி பார்த்து இதை போய் அர்த்தத்தை தேடி அதெல்லாம் வேணாம், சரிங்களா? கான்செப்ட் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் முதல்ல நம்மளோட டாபிக்கே தேவையே இல்லாத மேட்ரு. ஆனா ஒரு பேஸ்ல இருந்து போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்னென்ன மார்க்கெட் இருக்கு, எத்தனை வகையான மார்க்கெட் இருக்கு, முதல்ல நம்ம ஆப்ல ட்ரேட் பண்றோம், இந்த புரோக்கரேஜ் யாரு, இவங்க எங்கேருந்து வராங்க, ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கான்செப்டுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணி போக முடியும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். இதுல இருக்கிற கேட்டகரியை வச்சு இது மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். முக்கியமா இந்தியா நம்ம மார்க்கெட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அதுல என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா NSE, BSE, சரிங்களா? NSE, BSEனா என்ன ஏது அடுத்த 1 by 1 பார்க்கலாம், சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஸோ வந்துட்டு குளோபல் மார்க்கெட்னு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்னு வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது நம்மளோட யூஸ் பண்ற ஏஞ்சல் ஒன்று ஆப்பு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா NSE, BSEன்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கு. NSE அப்படின்னா நிஃப்டி 50ல என்னென்ன கேட்டகரி இருக்கு, பேங்க் நிஃப்டில என்னென்ன கேட்டகரி இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த வீடியோல என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? அடுத்து என்னென்ன கேட்டகரி இருக்கு, நான் சொன்னல USA, யூரோப்பியன், ஏஷியன் மார்க்கெட் சொன்னேன்ல. ஸோ அதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு 1 by 1 பாருங்க. ப்ளே பண்றேன், 1 by 1 பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. என்னென்ன கேட்டகரி இருக்கு, ஷார்ட் ஃபார்ம்னா என்ன, ஏஷியன் மார்க்கெட்ல எப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஃபின் நிஃப்டி,
ஸோ இப்படி சொல்றோம்ல, அதாவது இந்தியன் மார்க்கெட்டை டினோட் பண்ற மாதிரி ஒரு சில கோட் வேர்டை வச்சு நெஃப்டி 50ன்னு சொல்றாங்க, பேங்க் நிஃப்டின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டினா என்ன, நெஃப்டி 50னா என்ன, நெஃப்டி 50ல எத்தனை கம்பெனி வரும், பேங்க் நிஃப்டில எத்தனை கம்பெனி வரும், அதாவது எத்தனை பேங்க் வரும், மிட் கேப் என்ன, மிட் கேப்னா ஏன்னு சொல்றாங்க, ஸோ ஃபின் நிஃப்டினா என்னன்னு சொல்றாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சொல்லி யாருமே இவ்வளோ கிளாரிட்டியா எழுதி கொடுத்து இவ்வளோ கிளாரிட்டியா சொல்ல வாய்ப்பே இல்லை. நீங்க போய் தேடி பாருங்க, எந்த சேனலுமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? நம்ம பண்றோம், நீங்க நான் பண்றதுக்கான என்கரேஜ் மட்டும் கொடுங்க போதும். உங்கள்ட்ட நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ நான் ப்ளே பண்றேன், ஒன் பை ஒன்னா பாஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன் நான் அதை இப்போ நான் வந்து இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி அந்த மார்க்கெட் கொடுக்கல அப்படின்னா, அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம கணக்கிலே இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு நியூஸஸும் எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த இம்பாக்ட் கொடுக்கும். இன்கேஸ் நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகி 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ ரன் ஆகிறப்ப எந்த மார்க்கெட்டு வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோ அந்த மார்க்கெட் வந்து லேசாக கிராஷ் ஆகுனா நம்ம மார்க்கெட் வந்து அதுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். சரிங்களா? அது என்னென்ன மார்க்கெட் ரன் ஆகும், எதனால நமக்கு மூவ் அப் கொடுக்குது, எதனால கிராஷ் ஆகுது, ஸோ அது என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ளே பண்றேன், பாருங்க. சொன்ன பாத்தீங்களா, டோ ஜோன்ஸ் அந்த கான்செப்ட்ல சொன்னா அது வருது பாருங்க. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்து ஏஷியன் மார்க்கெட் பாருங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒரு 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 டீட்டெயிலிங்கான ஒரு கோடோட வச்சு தான் ரன் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் என்னென்ன கான்செப்ட் போக போக தெரிஞ்சுப்போம். ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் விட்டுருவோம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா போனோம்னா மறக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா கைஸ்? நம்ம சேனல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை நான் வேறு விஷயத்த மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க கொடுக்குற மோட்டிவேஷனும், நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸும், நீங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் மட்டும்தான் நம்மளோட சேனலை க்ரோவிங் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன நான் உங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்னா, பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கு, அண்ட் தென் உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்களா? இதை நீங்க பண்றதுனால எனக்கு என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்குற ஒரு பெரிய மோட்டிவ். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த உங்களுக்கு நான் கத்துக்கிட்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயத்த பண்றேன். சரி, நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு ஒரு ஒரு சப்பு தான் எனக்கு வந்துட்டு என்னோட என்கரேஜிங் பாயிண்டா இருக்கும். நம்ம ஒன்றும் பெரிய அதாவது இதுல இருக்கிற ஒரு ஒரு மணி ஃப்ளோயிங்கை வச்சு நான் வந்து எதுவும் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஆனா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இதில் உங்களை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்ல, ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்காக மட்டும்தான் நான் சேனலை ரன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.